மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டில இருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரான விஜய் அவர்களை பத்தி முக்கியமான ஒரு விஷயம். அவருக்கு எதிராக திமுகவை நோக்கி அப்படி சொல்லக்கூடாது, திமுக தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி ஒரு பெரிய பேனர் ரெடி பண்ணி திரும்பவும் போட்டு எங்க அண்ணன் இருக்கும் போது அவரை தொட முடியுமா, நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் போட்டிருக்காங்க. அடுத்த கட்டமா விஜய் அவர்களுக்கு இன்னும் தெளிவு தேவை அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க இல்லையா, இது உண்மையா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்ப்போம். பாஜகவும் எடப்பாடியும் சொன்ன மாதிரி செஞ்சு முடிச்சிட்டாங்கப்பா வேலையை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத ஃபுல்லாவே டீகோட் பண்ணி பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கனி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. திமுகவுக்கு எதிராக வந்துட்டு அங்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை ஒண்ணு பயன்படுத்தினாரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா திமுக குழந்தை விட்டு எரியறதுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். சோ ஒன்றிய அரசாங்கம் அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி அவர்களுடைய பேரை விமர்சித்தது மட்டும் இல்லாம தாமரை ஒட்டாது, தண்ணியில ஒட்டாது, இலையில தண்ணி ஒட்டாதுன்னு நிறைய விமர்சனங்கள் கொடுத்திருந்தாரு. பட் இது எல்லாத்துக்குமே வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடந்த விஷயங்கள் இது இன்னும் தெளிவா இருக்கணும் இவரு அப்படிங்கிற மாதிரி தான் கண்டனம் கொடுத்திருந்தாங்களே தவிர பாஜகவினர் ரொம்ப அதிகமா கொடுத்திருந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆஸ் லைக் நம்ம எடப்பாடியார் அவர் காலையில பேசி ஈவினிங் ஐ திங்க் ஒரு முடிக்கிறாரு, அந்த உரையை முடிக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள். அவர் முடிக்கிறாரு அந்த உரையா அப்படிங்கும் போது அடுத்த ஒரு பிரச்சாரம் எந்த ஊர்ல ஆரம்பிக்கிறாரோ அந்த ஒரு நேரத்திலேயே இப்ப யார் வந்து அதை ஆட்சி பண்றாங்கன்னு தெரியுமாமே, தெரியலையாமே, அப்போ நான் தான் ஆட்சி பண்ணேன்னு கூட தெரியாத ஒரு அவரு பாவமா தான் எனக்கு தெரியுது விஜயை பார்க்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா அட்டாக் பண்ணாரு பழனிசாமி அவர்கள். ஆனாலும் இதுக்கு மேல பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா இவங்களுடைய ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது, யாரு சொல்றேன்னா திமுகவினுடைய ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவுல இருக்கு, திட்டுறதும் அதிக அளவுல இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு அவருக்கு ஸ்டார்டிங் ஒரு 2 நாட்கள் கழுத்து அவருக்குன்ட்டு ஒரு ஒரு விஷயம் சொல்றாங்க, லைக் வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சில பேனர்ஸ் ரெடி பண்ணி போட்டது மட்டும் இல்லாம அடுத்த கட்டமா சில போஸ்டர்ஸ் எப்படி அவங்களுக்கு ரெடி ஆகுது அப்படின்னா, எங்க அண்ணனே நீ திட்டுவியா அப்படின்னு சொல்ற நபர்கள் உதயநிதியின் உடன்பிறப்புகள் இருக்கும் வரை அணில் குட்டிகளான உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, நாங்க இருக்கிற வரையும் எதுவும் செய்ய முடியாது, சரி ஓகே அதை நம்ம என்னத்த சொல்ல, அதை கூட புடுங்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சில விமர்சனங்களை வச்சு அந்த போஸ்டர்ல அடிச்சு ஒட்டியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அணில் குட்டிங்களா நாங்களா அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற ஒரு நபர்களும் சீரிப்பாய ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அவங்களுடைய மேலிடம் சொல்ற விஷயம் நம்ம இப்படிதான் ட்ரிகர் பண்ணுவாங்க, தயவு செஞ்சு நீங்க ட்ரிகர் ஆகக்கூடாது, பெரிய பிரச்சனையை தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க, நடக்கிறது நடக்கட்டும், கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் சொன்ன காரணத்தினால அவர்கள் எல்லாரும் அமைதி காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் வெயிட் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் என்ன நடக்கும் அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ இந்த நேரத்துல திமுக ஏன் இந்த மாதிரி வந்து ஆபாசமா பேசணும், எதுக்காக வந்து விமர்சனங்களை இப்படி கொட்டி தீர்க்கணும், அது மட்டும் இல்லாம சமீபத்துல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் எப்படி வந்து மோசமா அவர் பேசுவாரு, விமர்சனம் கொடுப்பாரு, ஆபாச பேச்சாளர் மாதிரி அவர் பேசுறாரு. ஸோ இந்த மாதிரி நபர்களை திமுகவினர் இன்னும் வந்து சூப்பரா தட்டி கொடுத்து சூப்பர் பேசுப்பா அப்படின்னு சொல்றாங்களே, அவங்க எல்லாம் ஏன் தடுத்து நிறுத்த மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை நம்மளால பார்க்க முடியுது. அது இதுல கம்பேர் பண்ணும்போது அதிமுக பரவாயில்லையே, பாஜக பரவாயில்லையே, அவங்க எல்லாம் ஒண்ணுமே பண்ணலையே, நல்லவங்கப்பா அவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கிரெடிட்ஸை மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நேரத்துல இப்போ எல்லாரும் கேட்கிற ஒரு கொஸ்டின், சரி 2 நாள் கிட்ட ஆச்சு, என்ன விஜய் அவர்கள் தூங்கிட்டாரா என்னன்னு எவ்வளவு பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு. மாநாடு முடிஞ்சு அந்த பேசும் பொருள் அப்படிங்கிறது செம்மையா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு வாரம் அவ்வளோ ஸ்பீச் அவரை பத்தி மட்டும்தான் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு 2 நாள் பாத்தீங்க அப்படின்னா கடந்த 2 நாட்களா எங்க போனாரு விஜய், தூங்கிட்டாரா, எங்கதான் இருக்கிறாரு அப்படின்னு கேட்கும் அளவுக்கு எல்லாருடைய எதிர்பார்ப்புகளும் அவரை நோக்கி திரும்ப போக ஆரம்பிக்குது. காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய அரசியல் அப்படிங்கும் போது டெய்லி அப்டேட்ல இருக்கணும். அரசியல் வாழ்க்கை அப்படிங்கும் போது தினமும் என்னெல்லாம் நடக்குது, இந்த விஷயத்த நம்ம அட்ரஸ் பண்ணலாமா, அந்த விஷயத்த அட்ரஸ் பண்ணலாமா, இல்ல புதுசா இது பண்ணலாமா, அதை பண்ணலாமா, ஒரு அறிவிப்பை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் தெளிவா அவருடைய பிளான்ஸை டெய்லி மூவ் ஆன் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு மாநாடு நடத்தின முடிச்ச பஞ்ச் டைலாக் மட்டும் போட்டேன், பேசினேன், முடிச்சு விட்டேன் அப்படின்னு இல்லாம இறங்கி களத்துல வேலை பார்க்கணுமே, எப்பதான் அவர் வருவாரு அப்படிங்கிற கேள்விகளை பல நபர்களால பல கட்சிகள்ல இருந்து கேட்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. இதற்கான ஒரு சொல்யூஷன் என்ன தீபிகான்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து இப்போ ஒரு வாகனம் சூஸ் பண்ணிருக்காரு இல்லையா, அவர் வந்து இப்ப கேம்பெயின் பிரச்சாரம் நடத்த போறதுக்கான அந்த வாகனத்தை பார்த்திருக்காரு. சில நிறுவனங்கள் அது வந்து அவருக்கு தயாரிச்சு கொடுக்குறாங்க, லைக் அதுல கேமராஸ் இருக்கு அண்ட் ரெக்கார்டர்ஸ் இருக்கு, ஆல் லைக் அவருக்கான ஃபுல் சேஃப்டியா எப்படிலாம் இருக்க முடியுமோ
எல்லாமே அவருக்கு இருக்கு. சோ அதை வச்சுக்கிட்டு அந்த வண்டியில தான் ஒரு பிரச்சாரம் பண்ண போறாரு. முக்கியமா நம்மளுக்கு தேவைப்படுற நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும். முதல்ல எடப்பாடியார் அவர்கள் இப்போ நின்னு சொன்ன மாதிரியே செஞ்சிட்டாருல அப்படின்னு சொல்லும் வகையில பிரச்சாரத்துல நான் வந்து எப்படியாச்சும் மக்களை கவருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அன்னை ஊர்ல எந்த ஊரா இருந்தாலும் அந்த ஊரினுடைய தேவை என்ன, அந்த ஊருக்கு இதெல்லாம் தேவை, அவங்க இதெல்லாம் வந்து கம்ப்ளைண்டா கேட்டிருக்காங்க. பட் இப்போ திமுக அரசாங்கம் அதை கொடுக்கல. அப்போ இவங்களுக்கு தேவை இதுதான், நான் அதை பூர்த்தி பண்றேன் அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க மக்கள் என்ன நம்புவாங்கன்ற ஸ்ட்ராட்டஜியை அவர் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. அங்க போய் திமுக அப்படி இப்படி அப்படிலாம் கிடையாது. சொல்றாருதான், திட்டுறாருதான், அதிக அளவுல அது மட்டும் தான் குறையான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த ஊர்ல இது குறை, உங்களுக்கு என்ன தண்ணி இல்லையா, நான் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு இண்டஸ்ட்ரி பிரச்சனையா, உங்களுக்கு இந்த நடுவுல ஒரு ஊருக்கு போயிருந்தாரு, எலுமிச்சம் தான் உங்களுக்கு முக்கியமான ஒரு இதுன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஃபேக்டரிஸை நான் சீக்கிரமா கொண்டு வரேன், மக்கள் எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரேன் அப்படின்னு பல விஷயங்களை பேசியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவா மக்களுடைய மனசை புடிச்சுக்கிட்டு ஆன் டைம்ல இந்த கூட்டம் பெண்கள் கூட்டமா அவங்களுக்கு தேவையான விஷயம், ஆண்கள் கூட்டமா அவங்களுக்கான ஒரு நல்ல விஷயம், குழந்தைகளா படிக்கணுமா ஓகே அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் சூப்பரா நல்லா பேசுறாரு அவரு. இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். விஜய் அவர்கள் இந்த பயணம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத ஒரு அட்வைஸா அவருக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமா கட்டுப்பாடு ஒரு விஷயம், எல்லாருக்கும் கோபம் வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாநாடு நடக்குது, அந்த இடத்துல நீங்க போயிட்டு அதிமுகவும் நீங்களும் ஒண்ணு கூடுவீங்க அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு எண்ணம் போன மாநாட்டுல தோணுச்சு. காரணம், பாஜகவை திட்டினீங்க, அடுத்து வந்து திமுகவை திட்டினீங்க, ஆனா அதிமுகவை திட்டல. சோ அதிமுக கூட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைகள் இருந்துச்சு. இதன் மூலமா உங்களுடைய கட்சி பேரு அப்படிங்கிறது கூட்டணி கட்சி வேற ஒரு கூட்டணியில இந்த கட்சி போகுதுன்னு வரும்போது அப்ப தாவேகா அப்படின்னு சொல்லி உங்க கட்சியை மையப்படுத்தி பேசுவாங்க. பேசும் பொருள் அப்படிங்கிறது உங்களுடைய கட்சி வந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது இல்லவே இல்லைன்னு நொறுக்கி விட்டுட்டு உடைச்சு விட்டு பிளாஸ்ட் பண்ணிட்டீங்க. என்னது, அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. எனக்கு வந்து அந்த கட்சி கூட கிடையாது, இந்த கட்சி கூட கூட்டணி கிடையாது, அதிமுக கூட, அதாவது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அடிமை மாதிரி போய் என்ன அவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்கணுமா, அவங்க கிட்ட போய் பேசணுமா, அந்த மாதிரி நம்மளுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது, அந்த மாதிரி கட்சியா நம்ம இருக்கிறதுக்கு ஆசையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவையும் வந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் விமர்சனம் பண்ணி அதுல கூட்டணி வைக்க வாய்ப்பே கிடையாதுன்றத அடிச்சு சொல்லிட்டாரு. அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கிற கட்சிகளும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அதிமுக ரெண்டு பேரையும் சொல்லிட்டாரு. சோ இப்போ இதுல நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, இத்தனை நாளா ரொம்ப அதிக அளவுல பேசப்பட்டு இருந்த அதிமுக அண்ட் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி அப்படிங்கிறது பேசும் பொருள் நின்றுச்சு. இப்போ இங்க வந்து அந்த என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளுக்கு முன்னாடி சொல்லுவாங்க பாருங்க, அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வாயால பேசுற அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா பேசி 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 விற்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களுடைய கட்சி பேசப்பட்டுக்கிட்டே இருந்தா மட்டும்தான் மனசுல மக்களுக்கு காது வழியாகவும் போகும், எப்படியாச்சும் போயிட்டு மனசுல நிற்கும். அந்த பேசுறது நின்றுடுச்சுன்னா அப்புறம் எப்படி, ஒரு 10 நாள் ஒரு மாநாடு முடிஞ்சிச்சு அப்படின்னா ஓகே நல்லா போச்சு, பேசினாங்க, நிறைய கிரிட்டிசிசம் நடந்துச்சு, நல்ல விஷயங்கள் சொன்னாங்க, நிறைய போச்சு. பட் ஸ்டில் அதை நீங்க மூவ் ஆன்லயே வச்சுக்கணும்ல. இப்போ ஒரு கூட்டணி கட்சி வருது, இவங்க கூட கூட்டணினா ஓகே, இப்போ இத்தனை நாள் வந்து ஒண்ணு இருந்தது, இப்போ வந்து தேமுதிகவும் தமிழக வெற்றி கழகமும் ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அப்படிங்கிற ஒரு டாக் போய்கிட்டே இருந்த இந்த சமயத்துல மூப்பனார் அவர்களுடைய நினைவஞ்சலிக்காக போயிருந்தாங்க, நினைவு விழாவுக்காக. அதுல பாஜக முக்கிய பிரமுகர்கள், அதிமுகவினுடைய முக்கிய பிரமுகர்கள் அப்படின்னு எல்லாரும் சேர்ற இடத்துல தேமுதிகவினுடைய முக்கிய ஆளான சுதீஷ் அவர்களும் அங்க இருந்தாரு. சோ அப்போ வந்து தெரிஞ்சிருச்சு என்டிஏ கூட்டணிக்குள்ளதான் இப்ப தேமுதிக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு ஒரு சர்க்குலேஷன்லயே வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாதான் நல்லா இருந்திருக்கும். ஆனா விஜய் அவர்கள் வந்து போட்டு உடைச்சி இப்ப எந்த சஸ்பென்ஸும் இல்லாம வச்சுட்டாரு. ஆனா கூட்டணி வரும்ன்றதை நீங்க பேசிக்கோங்க, முடிவு எடுத்துக்கோங்கன்னு அவர் ஈஸியா சொல்லிட்டாரு. பட் அங்க நடக்கிற விஷயங்கள் என்ன பெருசா எந்த கட்சி வந்து அவர் கூட கூட்டணி வைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இப்போ நாம் தமிழர் கட்சி அப்படிங்கும் போது அப்படியே ஒரு ட்விஸ்ட்லயே வச்சிருந்தாரு, நான் தனிச்சுதான் நிப்பேன்னு சொன்னாரு. திடீர்னு கூட்டணி அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கிற மாதிரி போயிட்டு டிசம்பர்ல சொல்றேன்ட்டாரு. அப்போ முழுக்க முழுக்க யாரா வர போறாங்க, அதிமுக கூட தான் கூட்டணியில வைக்க போறாங்கன்றது தான் இன்னைக்கான ஒரு ஸ்பெஷல் டாக். சோ அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் இதை உடைச்சிருக்காம அன்னை வரைக்கும் சஸ்பென்ஸ்ல டிசம்பர் மாசம் வரைக்கும் நீங்க வச்சிருந்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்குமே, உங்களுக்கான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது போயிருக்குமே. பேசுறோம்னு அதை மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். எல்லாரும் கடுப்புல அப்படி இப்படி இருந்திருப்பாங்க. அதிமுகவும் தம்பி வருவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல இருந்திருப்பாங்க.
எல்லாருமே விட்டுட்டு சப்போர்ட்டே இல்லப்பா விஜய்க்குன்னு சொல்லும் வகையில ஏன் அவங்க பேரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய நண்பர்கள் கேட்கறாங்க. இது மட்டும் இல்லாம இப்ப காங்கிரஸ் என்ன பண்ண போறாங்க, திமுகவை விட நாங்க வெளியேற போறோம் அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் எல்லாம் வருது. சோ காங்கிரஸ் இவங்க கிட்ட திரும்பவும் கூட்டணி கூட தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்துட்டாங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா இவர் சேர்த்துப்பாரா, இவர் கூட இணையவாங்களான்றது ஒரு சந்தேகமா இருந்தாலும் கையில வச்சுக்கணும். விஜய் அவர்களுக்கு யுக்தி தெரியணும், நிறைய புரிஞ்சுக்கணும். அனாலிசிஸ் அப்படிங்கிறது அரசியல் காலத்துல ரொம்ப முக்கியம். அது வந்து ட்ரெண்டிங்கான டாபிக்னு மட்டும் பார்க்காம டெப்த்ல தான் அனலைஸ் பண்ணணும். அது வந்து கரெக்டான ஆளை கூட வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் விஜய் அவர்களுக்கு நிறைய போயிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து மெசேஜா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வேலுமணி, செல்வராஜ், அடுத்து வந்து ஜெயக்குமார், இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் வந்து இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இபிஎஸ் பத்தி உங்களுக்கு என்னப்பா தெரியும், அவர் வந்து கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேல வந்து முதலமைச்சரா இருந்திருக்காரு, நிறைய மெடிக்கல் காலேஜஸ் வர வச்சிருக்காரு, மக்களுக்கான சேவைகள் இவ்வளவு பண்ணியிருக்காரு, இவ்வளவு வேலை பார்த்த அவரை வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு இவர் பேசலாமான்ற மாதிரி. ஏன்னா ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் மோதி இப்படி வச்சுக்க கூடாது. அவரும் டிசைட் பண்ணிட்டாரு, டிஎம்கே வேணாம்னு டிசைட் பண்ணிட்டாரு, பாஜக வேணாம்னு டிசைட் பண்ணிட்டாரு. அதிமுகவையாவது அரவணைச்சிருந்தாரு அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் பல பேர் சொல்றாங்க. ஏன்னா இப்ப இதுக்குள்ள இருக்கிற ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அண்ட் டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் வந்து இப்ப எங்க தாவுவாங்கன்றது தெரியல. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய டிஸ்டர்பன்சஸ் மோடா தான் போயிட்டு இருக்கு. ஸ்டில் எங்க யாரு போய் இணைய போறாங்கன்றதை பார்ப்போம். அண்ட் விஜய் அவர்களுக்கு எதிராக பல விஷயங்கள் இருந்தாலும் பாஜக அதிமுக இப்போ வந்து தெளிவான ஒரு முடிவு. ஓட் சிறுபான்மையினருடைய ஓட் எங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்மளோட ட்ராக் முழுக்க முழுக்க ஹிந்துஸ் அப்படிங்கிறத பாஜக கையில எடுத்துக்கிட்டு தான் இன்னைக்கு வந்து யார் எப்படி பேசினாலும் பரவாயில்ல, ஹிந்துஸ்க்காக நாங்க இருக்கோம் அப்படின்னு திரும்பவும் திமுக வந்து வேஷம் போட்டாலும் நம்பாதீங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்களை வச்சு சொல்ல வச்சிட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவர்களும் சொல்லிட்டு இருக்காரு. என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கூட விரைவில் மாற்றம் வரும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. பட் 2026 எலெக்ஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் எல்லாருக்கும் அப்படிங்கிறது தெரியும். புதுசா வந்திருக்கிற கட்சி, இருக்கிற கட்சி அப்படின்னு சாதிக்க வேண்டிய கட்சி, சாதிக்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம். இந்த லிஸ்ட்ல யார் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்ற உங்கள் கருத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறக்காம மிஸ் பண்ணாம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching. Bye.